சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன மல்லிமா, என் சமையல்லாம் உன் நாக்குக்கு ருசியா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு சித்தப்பா. பாருங்க, இம்பிட்டு நேரமாகியும் எனக்கு வாமிட்டே வரல. அதெல்லாம் வராதுமா, மசக்க நேரத்துல அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் சமாளிக்க கத்துக்கணும். மாமா, சிட்டில இருந்தாலும் கிராமத்து சமையல் பாட்டி வைத்தியம்னு உங்களுக்கு எவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஆச்சரியமா இருக்கு. எங்க இருந்தா என்னப்பா, பாரம்பரியத்துல மறக்க முடியுமா? சித்தப்பா, இன்னைக்கு சமைச்ச சமையல் மாதிரியே நாளைக்கு சமையல கிருஷ்ணாக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுங்க. அதனால என்ன, தாராளமா சொல்லி கொடுத்துடலாம். ஏ மாலினி, என்ன நீ என்ன போய் சமையல தள்ளி விடுற? ஏன், எனக்காக நீ இத கூட செய்ய மாட்டியா? இங்க பாரு, உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் மாலினி. ஏன், உயிரை கூட கொடுப்பேன். ஆனா சமையல் மட்டும் செய்ய சொல்லாத மாலினி. என்ன கிருஷ்ணா நீ சும்மா இரு. ஏங்க, இப்பதாங்க மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இத்தனை நாளா என்னென்னமோ நடந்து போச்சு. ஒரு 2 நாளைக்கு எல்லாரும் எங்கயாவது வெளியில போயிட்டு வரலாமா? தாராளமா போயிட்டு வரலாம். நீ கூப்பிட்டா நான் எங்க வேணா வருவேன். என்னங்க நீங்க விளையாடாதீங்க. எங்க போலான்னு சொல்லுங்க. நம்ம ஒண்ணு பண்ணலாம். சித்தி, எங்கேயாவது ஏன் போகணும்? பேசாம நம்ம ஊருக்கு போயிருவோமா? நானும் அம்மா அப்பாவெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கிருஷ்ணா, நம்ம 4 பேரும் ஊருக்கு போயிட்டு வருவோமா? நல்ல ஐடியா. அங்க போனா அண்ணனை பார்த்தா சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்கும். போலாம், தாராளமா போலாமே. வாசுந்தரி உட்காரு. ஏய் உட்காரு. வாசுந்தரி, அவங்கள பார்க்க ஊருக்கெல்லாம் போக வேண்டாம். நம்ம வீட்டுக்கு வந்தாலே போதும், அவங்கள பாத்துடலாம். நம்ம வீட்டுக்கா? எப்படி? என்னம்மா சொல்ற? ஆமா மாமா, மாமாவும் அக்காவும் வந்திருக்காங்க. அப்பா அம்மா வந்திருக்காங்களா? உண்மையாவா? என்கிட்ட சொல்லவே இல்ல. ஆமா புள்ள, எனக்கும் தான் சொல்லல. இப்பதான் வந்தாங்க. அதான் நான் உன்னைய கூட்டிட்டு போக வந்தேன். என்ன தங்கச்சிமா திடீர்னு? என்ன விஷயமா வந்திருக்காங்க? தெரியலண்ணே, மாலினிய பாத்துட்டு போலான்னு வந்திருப்பாங்க. இதெல்லாம் கேட்கலாமா? நம்ம வீட்டுக்கு நம்ம மாமா வரதுக்கு காரணம் சொல்லிட்டா வரணும். கரெக்ட் தான். அது சரி தங்கச்சிமா, கார்த்தி அங்க இருக்கானே, மாமா அவனை சும்மாவா விட்டாரு? அத ஏன கேக்குற? மாமா வந்திருக்கிறத பார்த்த உடனே அவன் வாசலோடயே ஓடிட்டான். இல்ல, நீ பொய் சொல்லாத சுந்தரி. நான் அங்க வரணும்ன்றதுக்காக அவன் ஓடிட்டான்னு பொய் சொல்றியா? அம்மா அப்பாவை நீ இங்க கூட்டிட்டு வா. அவன் இருக்கிற இடத்துக்கு நாங்க வரமாட்டோம். இங்க பாரு மாலினி, சொன்னா கேளு. அவன் வீட்ல இல்ல, அவன் போயிட்டான். வெளியில போயிட்டு வந்த அம்மாவும் பையனும் மாமாவோட காரை பார்த்ததும் வாசலோடயே பயந்து ஓடிட்டாங்க. என்னம்மா இது? எல்லாம் முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு? அண்ணன் இன்னும் அவன் மேல கோபமா இருக்காரு. எதுக்கு அவரை பார்த்து பயந்து ஓடுறான்? ஆமா மாமா, அவன் என் லைஃபே வீணாக்குனவன். நீங்க எல்லாரும் அவனை மன்னிக்கலாம். ஆனா என்ன நடந்தாலும் மாமா அவனை மன்னிக்கலாம் மாட்டாரு. அது அவனுக்கு நல்லா தெரியும். அதனால்தான் போயிட்டான்.